அனைவருக்கும் வணக்கம். நீங்க எங்க பின்புறம் பார்த்துட்டு இருக்கிற இந்த பசுமையான ஒரு கிரீன் மேட் போட்ட மாதிரி ஒரு புல்தரை அழகா காட்சி அளிக்குது இல்லையா? அப்படி நீங்க நினைச்சிடாதீங்க. இது எதற்கும் ஆகாத, விவசாயத்திற்கும் மண்ணுக்கும் எதிரான ஒரு ஆகாய தாமரை தான் இந்த புல்தரை போற்றி இருக்கிற இது ஃபுல்லா இருக்கிற அந்த தாமரை. இந்த ஏரியானது சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி நெய்க்காரப்பட்டி ஊராட்சியில் இருக்கிற பெரிய ஏரி, இன்னும் லோக்கல் எல்லாத்தையும் சொல்லப்படுற கொட்டத்தான் ஏரியில தான் இந்த ஆகாய தாமரை முழுவதுமா படர்ந்துருக்கு. இந்த ஏரியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க மக்கள்ல விசாரிச்சதால 335 ஏக்கருக்கு மேல இருந்ததாகவும் அதுல பாதி தான் இப்ப இருக்கிறதாகவும் மக்கள் வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த ஆகாய தாமரை இப்படி தொடர்ச்சியா வளர்ந்ததுனால இங்கு ஆடு மாடு மேய்ப்பதற்கு கூட ஏதுவா இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த தண்ணீரை நம்பிதான் கிட்டத்தட்ட இந்த ஏரியை சுற்றி உள்ள 10 கிராமங்களுக்கு மேல 5000 ஏக்கருக்கு மேல விவசாய நிலங்கள் பயன்பெற்று வந்ததா கூறப்படுது. அப்படி சேலம் மாவட்டத்தில் ஒரு நகரத்துக்குள்ள மிக முக்கியமான ஒரு பயன்பாட்டில் இருந்த ஏரி இன்னைக்கு இவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த நீரை வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்குது. அது வந்து சாக்கடை நீராக போகுது. அதை மீறி இந்த ஆகாய தாமரையுடைய வளர்ச்சி வந்து ஒட்டுமொத்த ஏரியினுடைய பயன்பாட்டையும் சீர்கேடாக மாற்றிருக்குது அப்படிங்கிற வருத்தத்திலையும் குற்றச்சாட்டையும் இந்த ஊர் கிராம மக்களும் நம்மக்கிட்ட பலதரப்பட்ட மக்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை, நம்மளுடைய கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த ஆகாய தாமரைகளை மிக விரைவில் இதற்கான திட்டங்களை ஒதுக்கியோ அல்லது இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இதை வந்து நிவர்த்தி செய்யணும், இதை சுத்தம் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும். அதுதான் இந்த ஊர் மக்களுடைய கோரிக்கையாகவும் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இந்த பிரச்சனை குறித்து இந்த மக்களும் பேசியிருக்காங்க. அவருடைய காணொளிகள் பின்வருமாறு நம்ம பார்ப்போம்.